நல்லாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மதுரை திருப்பரங்குன்றம் சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் களத்தில் பிஸியாக இருக்கும் அவர் தினமலர் நியூஸ் சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். தமிழ்நாடு தேர்தல் களம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 3-4 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை மக்களிடமிருந்து வாக்காளர்களிடம் பெறுவதற்காக சுற்றிச் சுழன்று தங்களுடைய தேர்தல் பரப்புரையை செய்து வருகிறார்கள். நாம் தற்பொழுது மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் களமிருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைத்து தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர் முன்பாக எழுப்பலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தொகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பரப்புரை சுற்றுச்சூழல் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களோட மனநிலை எப்படி சார்? உதாரணமாக இன்றைக்கி விநாயகர் நகர் என்ற இந்த பகுதியில் விநாயகரை வணங்கிவிட்டு இன்றைக்கு இந்த பணியை தேர்வு பண்ணியிருக்கும்போது மக்கள் காட்டுகிற ஆர்வம் பெருகி கொண்டே போகிறது. நாங்கள் தொடக்கத்தில் இருக்கும்போது ஆதரவு அதிகமாக இருந்தது. அதை விட அதிகமாக மக்கள் வரவேற்பும் எழுச்சியும், குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் வாக்காளர் பெருமக்கள் மிக அன்போடு இருக்கிறார்கள், ஆர்வத்தோடு இருக்கிறார். ஏற்கனவே நெருங்கிய தொடர்பு இருக்கிற காரணத்தாலும் 5 ஆண்டுகால சிறப்பாக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இந்த மக்களோடு நெருங்கிய தொடர்பு இருந்த காரணத்தால் மிக ஆதரவு இருக்கிறது. அதோடு மட்டும் நம்முடைய மாண்புமிகு அருமையான எடப்பாடியில் அறிவித்த திட்டங்கள் மக்களை ஈர்த்திருக்கின்றன, இழுத்திருக்கின்றன. அவர்களை நம்புகிறார்கள். அருமையான கொடுத்த திட்டப்படி 10,000 ரூபாய் நிதி கிடைக்கும், ஃப்ரிட்ஜு கிடைக்கும், உரிமை தொகை 2,000 ரூபாய் கிடைக்கும், பட்டுச்சேலை பட்டு வேஷ்டி கிடைக்கும் என்ற அந்த உணர்வுகளோடு நம்புகிற தேர்தல் வாக்குறுதியாக நம்பக்கூடிய இடத்திலிருந்து அருமையான சொன்னதுனால எல்லா மக்கள்கிட்டையும் புதிய எழுச்சி இருக்குது. அதோடு எங்களுடைய கூட்டணி வலிவான கூட்டணியாக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, அமமுக, தமாக போன்ற முக்கியமான இயக்கங்களும் ஏனைய இயக்கங்களும் சேர்ந்து மிக உண்மையான வலிவு அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணிக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே சிறப்பான வரவேற்பு எங்கே இருந்தாலும் உறுதியான வெற்றி, அந்த வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுகிற வாய்ப்பைத்தான் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சார், நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தேர்தலை சந்திக்கிறவர், அன்னைக்கு வாக்கு கேட்குற முறையும் இன்னைக்கு டிஜிட்டல்லாம் மாறிடுச்சு. ஸோ இப்போ எப்படி சார், எந்த மாற்றம் பார்க்குறீங்க? வாக்காளர் மத்தியில் எப்படி இருக்கு சார் அந்த இது? வாக்காளர் மத்தியில் நான் 70 முதல் தேர்தலில் நிற்கும்போது வீடு வீடாக ஏறி இறங்கினேன். ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்தேன். அதுக்கான வாய்ப்புகள் காலமும் எழுந்தது. இன்றைக்கு காலம் ரொம்ப குறுகிய காலமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமான தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. அந்த கட்டுப்பாடு அடிப்படையில் இப்போ உரிமம் பெற்ற பிறகு தான் ஏன்னா எதிர்கட்சிகள் இந்த இது வரக்கூடாதுன்றக்காக ஒரு தேர்தல் நடைமுறை கிடையாது. அந்த நடைமுறைப்படி முடிந்த அளவுக்கு மக்களை சந்திக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் இதில் தொலைக்காட்சி மூலம் வந்த வகையில் டிஜிட்டல் மூலமாக நாங்கள் சொல்லுகிற செய்தி மக்களை சென்றடைவதன் காரணமாக ஆனால் என்ன இருந்தாலும் மக்களுக்கு நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. தொலைக்காட்சியில் பேசினாலும் சரி, மக்கள் தேர்தல் காலத்தில் நேரில் பார்த்து ஆதரவு கொடுக்கணும், இல்லை ஏதாவது கோரிக்கை வைக்கணும் அப்படின்ற எண்ண உணர்வு பொதுமக்கள் மத்தியில் எல்லாருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் பழைய தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கு ஒரு வேறுபாடு இருக்கிறது. வேறுபாடு அதற்கேற்றபடி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். மக்களும் அதுக்கேற்றபடி இணைந்து வருகிறார்கள். திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான தொகுதியாக மாறி போச்சு. ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு வருடமாக பெரிய சர்ச்சைகள்லாம் நடந்தது. நீங்களுமே அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. உங்களோட ஒரு வாக்குறுதியாக என்ன சொல்கிறீங்க சார்? என்னுடைய வாக்கு நீங்கள் சொல்லுகிற விஷயம் பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பு மூலம் தொடர்ந்து இன்னும் வழக்குகள் மாற்றி வந்திருக்கின்றன. ஏன்னா இறுதிக்கட்ட இப்போதைக்கு மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எந்தவித பிரச்சனையிலும் எல்லா சமுதாயத்திலும் எல்லா மதத்தினரும் ஒன்றாக இருந்து கொடுக்கிறார். உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற தீர்ப்பாக அந்த தீர்ப்பினை, ஏன்னா உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்து தான் அறிக்கை கொடுக்க போகிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க செல்கிற தீர்மானத்தைப்படி இந்த வகையில் என்ன நியாயமான தீர்ப்போ அந்த தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திமுக அமல்படுத்தும். அதில் சந்தேகம் இல்லை. அந்த வழியிலே நாங்கள் சிறப்பாக நிற்போம். மக்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை உணர்ச்சியும் அதே நேரத்தில் இறை உணர்விலே எந்த பாதிப்பும் வராமல் அவர்களுக்கு செய்ய வேண்டியது அவசியம். அதில் நான் துணை நிற்பேன். திமுக முதல்வர் தொடர்ச்சியாக அடிமை அதிமுக, அமித்ஷாவோட அதிமுக இவங்க விலை போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டுகளை கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எதிர்கட்சியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க வைக்கிறாங்க. அது மக்கள் மத்தியில் எந்த அளவு சென்று அடைஞ்சிருக்கு சார்? மக்கள் மத்தியில் இப்போ என்ன வந்ததுன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமான உணர்வு அவசியம், உறவு அவசியம். அதை இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உணர்வு இருந்த காரணத்தில் தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்பயும் கூட மத்திய அரசோடு நெருக்கமான உணர்வு இருந்தால் தான் எடப்பாடியார் 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே ஆண்டில் கொண்டு வந்தார். 5 ஆண்டுகள் ஆகியும் இந்த அரசு ஒரு மருத்துவக் கல்லூரியோடு கொண்டு வரவில்லை. வீம்பு செய்வதால் சில நேரம் இப்படி இடையூறுகள் வரதான் செய்யும். அந்த அடிப்படையில் கொள்கையிலிருந்து யாரும் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கொள்கையை பிடித்துக்கொண்டு அதே நேரத்தில் தமிழக மக்கள் தேவையான நிதியை பெற, மக்கள் நலத்திட்டங்களை செய்ய மத்திய அரசுடைய உதவியை முறையாக பெற வேண்டும். அது முறையாக பெறுவதிலே இந்த அரசு, ஸ்டாலின் அரசு தவறிவிட்டது. அதை எதிர்ப்பது ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அதன் மூலம் மக்களை மற்ற பிரச்சனை திசை திருப்ப பார்க்குறாங்க.
மக்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, பால் விலை உயர்ந்திருக்கு, மின்சார கட்டணம், வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது, பல்வேறு வகையான பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குறிப்பாக சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கிறது. இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக மட்டுமே மத்திய அரசோடு போராடுவதாக இன்றைக்கு திமுக நினைக்கிறது. ஆனால் மக்கள் அதை புரிந்து கொண்டு விட்டார்கள். நமக்கு தேவை இந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள், இங்கே இருக்கிற மக்களுடைய போதுமான வசதி, அவைகளில் முறையான கல்வி, அவைகளில் கவனம் செலுத்தாமல் மத்திய அரசை மட்டும் எதிர்ப்பதை மட்டுமே கவனம் செலுத்துவதால் அவர்கள் திமுக இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. 3 முனை போட்டியா திருப்பரங்குன்றத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேற்று கூட பிரேமலதா விஜயகாந்த் வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு மாறு நிலைப்பாடு இல்லையா? அது அவங்கள நான் விமர்சனம் பண்ண விரும்புவதில்லை. ஏன்னா விஜயகாந்த் என்பவர் எங்களுடைய மரியாதைக்குரியவர் என்பவர். பட் இருந்தாலும் அவர் கொண்ட கட்சிக்கு முரண்பாடாக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு நம்ம நல்ல வேலை இந்த இயக்கம் அதிமுகவோட கூட்டணி சேர்வர்கள் என்று இன்றைக்கு அதிமுக மகிழ்ச்சி. ஏன்னா கொண்ட கொள்கைக்கு முன்னால் அந்த கூட்டணி சேர்வர்கள் நல்லா இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு தன்னுக்கு மட்டும் ஒரு பெயர் வேணும். ஏன்னா அவங்க 2-3 முறையை நேரத்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதை ஒப்புதல் வாக்கு கொடுத்துட்டாங்க. நேற்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த பிஜேபியுடைய இல்லை மக்களுடைய எண்ணங்கள் சில இருக்குது. அதுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி செய்திகளை ஒரு உடனடியாக ஒரு நான் கைதட்டல் வேணும், இல்லை ஒரு பெயர் வேணும், ஒரு மக்கள் மத்தியில் செய்தி வரன்றதுக்காக அவங்க செய்கிறாங்க. அது அவங்களுக்கு அங்கே தீர்வு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அவங்க இங்கே இது களத்தில் இல்லாதனால நாங்கள் அதை பற்றி விமர்சிக்கவில்லை. அவங்க சொன்னதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக மதச்சார்பற்று சற்று ஆனால் நியாயமான தீர்ப்பை அமல்படுத்துவதில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ எங்களோட கூட்டணி பிஜேபி இருக்காங்க, தமாக இருக்காங்க, ஆமாம் எல்லாம் எங்களோட வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணியில் இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக மட்டும்தான், அது மதிப்பிற்குரிய பிரேமலதா மட்டும்தான் இருக்காங்களே தவிர காங்கிரஸ் கூட்டணியும் அங்கே இருக்கிற பல்வேறு கட்சிகள் கூட்டணியும் இன்றைக்கு அவங்களோட உடன் இல்லை. சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் கூட்டணியே ஒரு உரிமையான உறவு இல்லை காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட். ஏன்னா உதாரணத்துக்கு இங்கே இருக்க வேட்பாளரோட எந்த காங்கிரஸ்காரங்களும் வர்றதில்லை, எந்த கம்யூனிஸ்ட்காரங்களும் தலைவர் வர்றதில்லை. ஆக அப்படி அந்த கூட்டணி இன்றைக்கு சுக்குநூறாக மன ரீதியாக உளவியல் ரீதியாக உடைந்து விட்டது. ஆக அதிமுக இன்றைக்கு கூட்டணி வலியோடு பொலிவோடு இருக்கிறது. ஆகிய வெற்றி திருப்பரங்குன்றம் தொகுதி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றியினை அதிமுக கூட்டணி பெரும். அது மிகப்பெரிய வெற்றியை பெற்று அருமையான எடப்பாடி முதலமைச்சராக வருவார். நீங்க சொன்ன மாதிரி சார், அந்த கூட்டணி சொன்னீங்க, அது அந்த கூட்டணி சொன்ன அந்த விஷயத்தை வெளிப்படுத்துற மாதிரி வந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே சேர ஒரு பிரச்சார மேடையில் ஏறப்போவதில் அவங்க உறுதியாக சொல்லிட்டாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, அவங்க தான் வலிமையான கூட்டணி, நாங்கள் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லி இப்போ பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டாலினும் ராகுல் ஒரே மெடல் ஏற போறது இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா டைம் இல்லைன்றாங்க. அது எப்படி ஒரு கூட்டணிக்குள்ள எப்படி அதை பார்க்கறது சார்? அவர்களுக்கு முரண்பாடு இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டது. ஏற்கனவே அவர்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது, கொள்கை ரீதியாக இருந்தது. அதுவும் காங்கிரஸ் கட்சியுமே ஒரு தேசிய கட்சி என்ற வகையில் அடையாளம் காட்டப்பட்ட கட்சி. அந்த வகையில் கொள்கை ரீதியாக பல முரண்பாடுகள் இன்றைக்கு ஸ்டாலினுக்கும் இருக்குது. அவர் ஸ்டாலின் ஒரே ஒரு தமிழ் என்ற உணர்வோடு இப்போ எல்லாருக்கும் தமிழ் உணர்வு, நாங்களும் மொழிப்பொருளை கலந்துருக்கோம், எல்லாம் கலந்துருக்கோம். அந்த இதை மட்டும் தமிழ்நாடு தமிழர் என்ற இதை மட்டும் ஊக்கப்படுத்துகிறாரே தவிர அவருக்கும் மத்திய அரசுக்கும் எதுக்காக போட்டி என்றதை இதுவரைக்கும் சொல்லலை. அந்த அளவில் ஸ்டாலின் வந்து முற்றிலும் திசை திருப்பை நம்ம கையாளுறாரு. பட் கையாளுகிற முறை இன்றைக்கு தோல்வி அடைந்து விட்டது. அவர் நினைத்த எண்ணங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டு இன்றைக்கு திமுக தோல்வி களத்திலே நிற்கிறது. இதுதான் உண்மை. ஆக கூட்டணி அவங்க சொன்ன மாதிரி அவரும் ராகுலும் பேச முடியல. இப்போ நாங்கள் எவ்வளவோ இது இருந்தது எங்களுக்குள்ள இருந்து, ஆனால் அருமையான டிடிவி தமாக அத்தனை பேரும் ஒன்றிணைந்து மன ரீதியாக திமுக என்ற தீய சக்தியில் இருக்கிற ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு. ஏன்னால் 1967ஆம் ஆண்டு பேரணியன்னா அதனை போன்றுதான் பல்வேறு முரண்பாடுகள் கட்சியெல்லாம் ஒன்று சேர்த்து அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்து காட்டினார். அதை போன்ற நிலைமைதான் இன்று திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். வெற்றி பெறுவோம். இப்போ தேர்தல் களம் மும்முனை போட்டியா இருக்கா? திருப்பரங்குன்றத்தில் எப்படி இருக்கு சார்? இங்கே மும்முனை போட்டிக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவா திமுகவா இதுதான் நிலைமை. அது திமுக வந்து இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக இருக்கிற காரணத்தால், மக்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்ற காரணத்தால் இன்றைக்கு திமுக வந்து மிக பலவீனமாக இருக்கிறது. ஆகவே சொல்லப்போனால் மிகப்பெரிய அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். மற்றவங்க எல்லாம் ஒரு சேர குறைச்சி தான் வாங்க முடியுன்றதுனால மற்றவங்களும் நாங்கள் களத்தில் இருக்கிறதா கருதலை. இது ஏன்னா திமுகவுக்கு ஒரு உட்கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. ஆகவே அவங்களுக்கு இவங்களோட போட்டி போடுற வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால் இங்கே அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். நாங்கள் மக்கள் வெற்றியோடு சந்திப்போம். தினமலர் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் இதை வந்து கட்டாயம் வந்தால் நான் செஞ்சு தருவேன், இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், இதை கண்டிப்பாக செஞ்சே தீர்வேன் என்ன சொல்லுவேன்? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தினமலர் பல்வேறு செய்திகளை எங்களை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு கோரிக்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளேடு.
மிகச்சிறந்த நாளேடு. ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற நிறைய குறைகளை தெளிவுபடுத்து. அப்படிப்பட்ட தினமலர் வாசகர்களுக்கு திருப்பூர் தொகுதியில் மிக முக்கியமாக இப்போது நாங்கள் வேண்டுவது பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் இணைப்பு திட்டம், சாலை வசதிகள், அதோடு திருப்பூர் திருக்கோயிலை இன்னும் சீர்படுத்த வேண்டியது, அழகுபடுத்த வேண்டியது அவசியம். ரோப்கார் சிஸ்டம் பல முறை கேட்டும் கூட இன்றைக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் நான் சட்டமன்றத்தில் திருப்பூர் தொகுதிக்காக பல்முறை வாதாடினேன். அந்த அடிப்படையில் ரோப்கார் சிஸ்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதை முறைகேடாக 23 கோடி ஒதுக்க வேண்டிய அந்த திட்டத்திற்கு வெறும் 5 கோடியை ஒதுக்கி அதை முடக்கி விட்டார்கள். அதே போன்று கிரிவல பாதைகள் இந்த நான் இதில் சட்டமன்றத்தில் வாதிட்டதன் விளைவாகத்தான் திருமூலம் பிரதான கால்வாயிலிருந்து கிளை கால்வாய் வருவதற்காக இன்றைக்கு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நான் என்னை போன்ற வரைக்கும் மத்திய அமைச்சருக்கு அடிக்கடி கடிதம் எழுதி அதை மிக விரைவாக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பல்வேறு கடிதங்கள் எழுதினேன். அந்த கடிதங்களுக்கு எனக்கு பதில் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் கொஞ்சம் விரைவாக இருந்திருக்கு. அதே போன்று விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் இன்னும் மிகச் சிறப்பாக வர வேண்டும். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகம் இன்னும் சீர்விட வேண்டும். வடபழஞ்சியில் இருக்கிற ஐடி பார்க்கு இன்னும் நிறைய தொழிலதிபர்கள் அங்கே வந்து, ஏன்னா ஒரே ஒரு தொழில் மட்டும் தான் வந்திருக்கு. நிறைய இது போன்ற திட்டங்கள் திருப்பூர் தொகுதிக்கு நிச்சயமாக கொண்டு வருவேன். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் தொழில் வளமும் இங்கே அவசியம் தேவைப்படுகிறது. ஏன்னா விரிவாக்கப்பட்ட பகுதி, மாநகராட்சி பகுதியிலிருந்து விரிவாக்கும் போது 100 சதுர கிலோமீட்டர் விரிவாக்கப்பட்டது. அது முக்கியமான அங்கம் திருப்பூண்டத்தில் இருக்குது. இந்த திருப்பூண்டத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக இருக்கிறதுக்காக நாங்கள் எல்லா வகையான திட்டங்களை, நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சார்.